ஓகே ஹாய் கைஸ். சி நம்ம வந்து டெட் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஃபைன் பண்ணும்போது ரொம்ப லென்த்தியாக ஸ்கீமேட்டிக்ஸை பார்த்து ஒரு லைனும் வெளியில் வருதான்னு சொல்லி ரொம்ப லென்த்தியாக நம்ம ஃபால் ஃபைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா. ஷார்ட்டாக சிம்பிளாக அந்த நியூட்ரான்லேருந்து ஓன் டெவலப்டு ஃபால் ஃபைண்டிங் மெத்தட். ஓகே, இந்தந்த லைன்ஸ் மட்டும் பார்த்தா போதும் எந்தெந்த ஃபங்க்ஷன் இன்டர்னல் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகலை, எந்தெந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 5லேருந்து 10 லைன் மட்டும் மெஷர்மெண்ட் எடுத்தாவே ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபால்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டெட் ஃபோன்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு அது பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். டீட்டெயில்டு வீடியோ, ஸ்கீமேட்டிக்ஸில் போய் எப்படி சர்ச் பண்ணுறது, எப்படி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது, எப்படி மெஷர் பண்ணுறது, இன்ச் பை இன்ச். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீமேட்டிக்ஸை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறது PM660யும் 660Lனுடைய டியூவல் பூட் சீக்வன்ஸ் தான். இது ஆக்சுவலாக சீக்வன்ஸ் வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஃபைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடு. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழி. ஆக்சுவலாக CPU SDM616 வரும். ஆக்சுவலாக மொத்தமாக நிறைய லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் லைன்ஸ் இருக்குது ஒரு ஐஸ்லேருந்து அவுட்புட்டு. நம்மளுக்கு VPH வோல்டேஜ் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய ஹவுஸ் கீப்பிங் வோல்டேஜஸ் இருக்குது, அதுக்கான டெஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி பிஎம்மோடதும் செகண்டரி பிஎம்மோடதும் அவுட்புட்ஸ் இருக்குது. அதில் எல்லாத்தையும் செக் பண்ணாமல் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல மட்டும் செக் பண்ணால் போதும். நான் பாருங்கள் 10 பாயிண்ட் உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மினிமம் 5 to 10 எடுக்கும்போதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் எந்த ஐசி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகலை அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஃபஸ்ட் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. செட் எனக்கு ஆன் ஆகலைங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கீபேட் பவர் ஆன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன் ஆஃப் லைன் ஆக்சுவலாக. ஸோ ப்ரைமரி பிஎம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கொடுக்குற லைனு. இது எந்த வழியாக வருது அப்படிங்கிறத ஸ்கீமேட்டிக்ஸ் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். ஓகே, ஸோ 1.8 வோல்டேஜ் வரும் இது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், கீபேட் பவர் ஆன் N அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு PM660லேருந்து ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1.8 வோல்டேஜ் வரும். சார் இந்த மாடலில் 660 அண்ட் 660Lல் டயோடு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.855 சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. இதுவே வோல்டேஜ் மாறாது. வேறு மாடல் ஐசிஸ்க்கு நீங்கள் போகும்போது கட்டாயமாக டயோட் மோடு வேல்யூ மாறுது. ஸோ டயோட் மோடு வேல்யூவை வச்சு இந்த 660க்கு நீங்கள் பார்த்துக்கலாமே ஒழிய அடுத்தடுத்த இதுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ வோல்டேஜை பிரதானப்படுத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டால் அக்யூரேட்டாக போயிட முடியும். ஸோ இப்போது ஆன் ஆஃப் சுவிட்சோட வோல்டேஜ் நம்மளுக்கு இந்த பிஎம்லேருந்து எது வழியாக வருதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஒரு மாடல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா KYPD. ஸோ நான் சர்ச் பண்ணுறேன். கீபேட் பவர் ஆன் N அப்படிங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் இது கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கீபேட் பவர் ஆன் N அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அந்த 1K ரெசிஸ்டர் வழியாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா R1304 அப்படிங்கிற ரெசிஸ்டர் வழியாக ஆன் ஆஃப் லைன் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து டெஸ்ட் பாயிண்ட்டும் இருக்குது, சேம் அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டரும் இருக்குது. சேம் அதே லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியூவல் வோல்டேஜ் லைன் தான். டிபக் PMIC வந்து பேக்கடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா PMIலேருந்து வர்றது அந்த ஷிப்பிங் மோட டிசபிள் பண்ணுறதுக்காக பேட் ஃபெட்டுக்கு போகிற லைனு. ஸோ அது நம்மளுக்கு கன்சிடர் கிடையாது. R1304 தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சிடரபிள். இந்த ரெசிஸ்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் நம்மளுக்கு ஐசிலேருந்து வெளியில் வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சுவிட்சோட வந்து பார்த்திங்கன்னா பின் அவுட்டு. சேம் இதனுடைய அவுட்புட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு ஐசிக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வருதான்னு ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பாயிண்ட் வழியாகவும் செக் பண்ணலாம், சேம் இந்த காம்பனண்ட் வழியாகவும் செக் பண்ணலாம், சேம் இந்த ரெஸ்ட் வழியாகவும் செக் பண்ணலாம். 3 இடத்துல எதை செக் பண்ணாலும் ஓகே, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல 1.8 வோல்டேஜ் வந்துருச்சுன்னா அந்த லைன் ஓகேவாக இருக்குது. சேம் அதே லைன் இங்கேயும் 1.8 வரணும். ஸோ இந்த லைனில் எந்த காம்பனண்ட்டை நீங்கள் செக் பண்ணாலும் 1.8 வோல்டேஜ் வரணும். ஓகேவா? ஸோ சப்போஸ் இது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் போக போகிறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஃபரன்ஸ் பைபாஸ். ரெஃபரன்ஸ் பைபாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் வந்து பிஎம் இருக்குது இல்லைங்களா,
ப்ரைமரி பிஎம் அதனுடைய பக்குனுடைய எல்லா வோல்டேஜையும் ஜென்ரேட் பண்ணிருச்சுன்னா சேம் அதே மாதிரி எல்டிஓவோட எல்லா வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னாக்க ரெஃபரன்ஸ் பைபாஸில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.2 வோல்டேஜ் வரும். இதை பாருங்கள், ரெஃபரன்ஸ் பைபாஸில் ப்ரைமரி பிஎம்மில் கண்டிப்பாக ஒரு கேப் போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ரெஃபரன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஐசிக்குள்ளேயே திருப்பி எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல எனக்கு 1.2 வோல்டேஜ் வரணும். சார் எகைன் நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். என்னென்னு கேட்டால் இந்த PM660க்கு தான் 0.590ங்கிற டயோட் வேல்யூ இந்த ஐசியாக இருந்தால் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த 7150, 7250, 8150க்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணிக்க முடியாது. எல்லா மாடலுக்கும் நாங்கள் டேட்டா எடுத்து வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் கிளாஸில் இந்த மாதிரி டீட்டெயில்டாக எடுக்கிறோம். இந்த லைன் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஃபரன்ஸ் பைபாஸு ஸ்கீமேட்டிக்ஸ் போயிடலாம். இங்கே என்ன பண்ணுறீங்க, REF_BYP ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கொடுத்துருக்காங்க C503ன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல C503ன்னு சொல்லிவிட்டு இந்த பால்லேருந்து நம்மளுக்கு வெளியில் வருது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ரைமரி பிஎம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வெளியில் வர இடத்துல நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 1.2 வோல்டேஜ் கம்பல்சரி வரணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லா பக்கும் எல்லா எல்டிஓவும் ஜென்ரேட் ஆகிருச்சுன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்குது பைபாஸ் பண்ணுறதுக்காக 1.2 வோல்டேஜ் வந்துருச்சுன்னா இந்த ஐசிக்குள்ளே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனும் ஆக்டிவேட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை இங்கே 1.2 வோல்டேஜ் வரலைன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லா பக்கையும் பார்க்கணும், எல்லா எல்டிஓவையும் பார்க்கணும். எது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத மேனுவலாக மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 1.2 வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎம் சுவிட்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ப்ரைமரி பிஎம் இது சொல்கிறோம். ஓகே, ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் 1.2 கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐசிக்கான இன்புட்டு VPH வருதான்னு பார்க்கணும். அண்ட் VPH நம்மளுக்கு உள்ள இன்புட் போகுதான்னு பார்க்கணும். VPH உள்ள இன்புட் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேம் இந்த ப்ரைமரி பிஎம் சுவிட்சிங் நடந்துருச்சு அப்படின்னாக்கா 1.2 இங்கே வந்துடும், ரெஃபரன்ஸ் பைபாஸில் வந்துடும். ஒருவேளை எனக்கு VPH உள்ளே வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் பைபாஸ் கிடைக்கலன்னா இன்டர்னலாக பிஎம் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சிங் நடக்கலை. ஸோ கண்டிப்பாக ஒன்று ரீபால் ட்ரை பண்ணலாம், இல்லைனா ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இந்த ஐசியை PM660 ரீப்ளேஸ் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது சேம் வே ஐசி நல்லா இருக்குது அப்படின்னா சுவிட்சிங் நடந்துடும். சப்போஸ் நம்மளுக்கு VPH போகலைன்னா VPH உள்ளே கொண்டுறதுக்கு என்ன வழியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை தான் பார்க்கணும். ஆக்சுவலாக இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்கா ஸோ 1வது 2வதும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆன் ஆஃப் லைனுன்னு சொல்லியிருந்தேன். சேம் அதே மாதிரி ரெஃபரன்ஸ் பைபாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசி வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கிடச்சிட்டு VPH இன்புட் கிடச்சிட்டு சேம் அதே மாதிரி இன்டர்னல் ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிருச்சு, சுவிட்சிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா எல்லா பக்கு எனக்கு வேக்கப் ஆகிருச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் பைபாஸ் லைன் கிடச்சிடும். அடுத்தது AVDD வந்து பார்த்திங்கன்னா பைபாஸு நிறைய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அனலாக் வோல்டேஜ் ட்ரைன் டு ட்ரைன் சொல்லுவோம். நிறைய இடத்துக்கு மெயினாக கேமரா செக்ஷனுக்குலாம் நிறைய இடத்துல நீங்கள் ஏவிடின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வோல்டேஜ் எனக்கு பிஎம்லேருந்து ஸோ வெளியில் போயிருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக ஏவிடி பைபாஸு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.2 வோல்டேஜ் இந்த இடத்துல கிடைக்கும். இதோ பாருங்கள், ஏவிடி பைபாஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெப்பாசிட்டர் போட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா 1.8 வோல்டேஜ் 1.8 வோல்டேஜ் இந்த இடத்துல எனக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ டயோட் மோட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎம்முக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்க முடியும். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், ஓகேவா. ஸோ இந்த வோல்டேஜ் வந்துருச்சுனாலுமே நம்மளுக்கு எங்கெல்லாம் ஏவிடிடி வோல்டேஜ் போகணுமோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்லேருந்து அவுட்புட் போயிருச்சுன்னு முடிவுக்கு வந்துடலாம். இதே மாதிரி ரெஃபரன்ஸ் பைபாஸு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா பிஎம்முக்கு செக் பண்ணோம் இல்லையா 660க்கு, இதே மாதிரி ரெஃபரன்ஸ் பைபாஸு PM660Lக்கு செக் பண்ணணும் அடுத்தது. ஏன்னா எப்படி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க PM660L ஸோ 660ன்னு வச்சுக்கோங்க. இதோட பக்கெல்லாம் நம்மளுக்கு அவுட்புட் போய் எல்டிஓலாம் அவுட்புட் வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் பைபாஸ் கிடைக்கும். அதே மாதிரி
கண்டிப்பாக VPH வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் இன்புட் உள்ளே போயிட்டு எகைன் இதோட பக்கோட அவுட்புட்லாம் வெளியில் வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னாக்க இந்த ரெஃபரன்ஸ் பைபாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். 660Lோடது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டால் கேப் ஒன்று போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல 1.8 வோல்டேஜ் நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியும் இந்த ரெஃபரன்ஸ் பைபாஸ். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.2 வோல்டேஜ் செக் பண்ணுவோம். ஸோ ரெஃபரன்ஸ் பைபாஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வாங்க காமிக்கிறோம். ஸ்கீமாட்டிக்ஸ் போயிட்டு REF_BYP ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக் 2 ரெஃபரன்ஸ் பைபாஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஸோ Q50ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி PM. சேம் அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க U80ங்கிறது செகண்டரி PMன்னு சொல்லிக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் பைபாஸு வந்து 100 nF தான். இதுவும் C805ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல செகண்டரி PM வழியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபோக்கஸ் போயிடுச்சு, ஒரு நிமிஷம், இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா செகண்டரி PMலேருந்து வரும் எனக்கு. ஓகே, சேம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, நெட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் பைபாஸ் இது ஆக்சுவலாக. இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.2 வோல்டேஜ் நான் செக் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னாக்க செகண்டரி PM அதாவது PM660L எல்லா பக்கையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். ஒரு வேளை எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் பைபாஸ் வோல்டேஜ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.2 வோல்டேஜ் வரலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இந்த ஐசிக்கு வந்து பார்த்திங்கன்னா VPH உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகணும், உள்ளே வரணும். ஃபஸ்ட்டு உள்ளே இன்புட்டாக வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக எனக்கு ஸ்விட்சிங் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே வெளியில் வரும். ஒரு வேளை எனக்கு VPH உள்ளே போயிடுச்சு, எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் வரல எனக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஐசி ஸ்விட்சிங் ஆகலைன்னு அர்த்தம். இந்த ஐசியை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். VPH வரல அப்படின்னாக்கா VPH இன்புட் கொண்டு சேர்த்துற வேலையை நம்ம பார்த்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐசி ஸ்விட்சிங் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயோட் மோட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நிமிஷம் இருங்க. செகண்டரி PMோட PM660L இது ஆக்சுவலாக இங்கே செக் பண்ணும்போது 1.2 வோல்டேஜ் நம்ம வரணும்னு சொல்கிறோம் இல்லையா. இதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா VBus ப்ளஸ் பேட்டரியும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்டரி PMஐ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேட்டரியோட ஐடி லைனு தெர்மல் லைன் எல்லாமே செகண்டரி PM வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒருவேளை VBusஸை மட்டும் கொடுத்தீங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகலாம், சுவிட்சிங் நடக்காது. செட்டு ட்ரிகரிங் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்கும், கண்டிப்பாக இந்த வோல்டேஜ் இங்கே வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிங்க. கம்பல்சரி வந்து பேட்டரியும் போட்டிருக்கணும், சேம் வே VBusஸையும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் இதுக்கு முன்னாடி செக் பண்ணலாம், நம்மளுக்கு அப்படி கிடையாது. கண்டிப்பாக இந்த இடத்துல இது மென்ஷன் பண்ணி பார்க்க வேண்டிய வேலிட் பாயிண்ட். ஓகேவா? சேம் வே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இது செகண்டரி PM நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணாமல் நீங்கள் செக் பண்ண முடியாது. அதுக்காக தான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். சரி தானே? சேம் வே நல்லா கவனிச்சிக்கோங்க. AVD பைபாஸ் ஃபார் PM660L நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஆர்டர். சரி, இந்த ஆர்டர் பிரகாரம் செக் பண்ணிங்கன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர முடியும். கம்பல்சரி இந்த ஸ்டெப்பை மறக்காதீங்க. ஏன்னா 1 by 1 தான் இது வந்து பார்த்திங்கன்னா வேக்கப்பிங் கிடைக்கும். AVD பைபாஸ் சார், இந்த AVD பைபாஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா PM660க்கு. இந்த AVD பைபாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா PM660Lக்கு. இதுக்கும் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்னமா இருக்கும், ஒரே நிமிஷம். AVDD_BYP AVDD_BYP. ஓகே, சர்ச் பண்ணியிருக்கேன். AVD பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா U50ங்கிறது ப்ரைமரி PM, U80ங்கிறது தான் நம்மளுக்கு வந்து செகண்டரி PM. ஸோ இதில் AVD பைபாஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, AVD பைபாஸ் இங்கே இருக்குது. இதுக்கு C806ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்டரி PMக்கான பைபாஸ் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு AVD பைபாஸ் இங்கே பாருங்கள். F5
ஸ்க்ரீன் ஸ்விட்ச் பண்ணால் ஸ்விட்ச் ஆக மாட்டேங்குது, ஒரே நிமிஷம். ஏவிடி பைபாஸ் PM660Lக்கு கம்பல்சரி 1.8 வோல்டேஜ் வரணும் கண்டிப்பாக. சரி, விபஸ் ப்ளஸ் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ விபஸ்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரிகர் ஆயிரும். சப்போஸ் பேட்டரி மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பேட்டரி ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் நீங்கள் ட்ரிகர் பண்ணுற மாதிரி விபஸ் கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆயிரும். இது 1.8 வோல்டேஜ் எகைன். ஓகே, இந்த டயோட் பவுண்ட் வேல்யூ ஃபார் திஸ் ஐசி. ஸோ மேட்ச் பண்ணிக்கிங்க. வேறு ஐசியாக இருந்தால் நீங்கள் வேறு அந்த ஐசிக்கான மாடலை நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏவிடிடி வோல்டேஜ் எல்லா வோல்டேஜும் ஐசியிலிருந்து வெளில போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு வேளை வரலைன்னா இந்த ஐசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் செக் பண்ணணும். சப்போஸ் இன்புட் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஐசியை தான் ரீபால் ஆர் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, சேம் இதே மாதிரி நம்மளுக்கு பியூஆன சேம் ஃபால்ட் என்ன, சேம் அதே மாதிரி வீரேஜ் பிஓபி, சேம் அதே மாதிரி ஹவர் ஆன் ரீசெட் என்ன, SDM PS ஓல்டு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க PS ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா CPU வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. PM660 இருந்தால் ஜென்ரேட் ஆகி வெளில போகுது. CPU வர்ற வோல்டேஜ் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம், ரெண்டு பக்கம் இருந்து ஒரு வோல்டேஜ் என்ன பேர் சொல்லுவோம் அதுக்கு, பை டைரக்ஷனல்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு பக்கம் இருந்து வர்ற வோல்டேஜ் நம்மளுக்கு ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது எந்த வோல்டேஜ் ஹை வோல்டேஜும் அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது சேம் அதே மாதிரி ஃபால்ட் டென்னும் அதே மாதிரி தான். ஃபால்ட் டென் நம்மளுக்கு இந்த ஐசியிலிருந்து தான் வெளியில் வருது. ஓகே, நம்மளுக்கு வந்து PM660Lலேருந்தும் நம்மளுக்கு ஒரு வோல்டேஜ் வருது, 660லேருந்து ஒரு வோல்டேஜ் வருது. ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஐசியிலிருந்து ஹை வோல்டேஜ் வருதோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபால்ட் டென்னு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துருச்சு அப்படின்னாக்க இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. 1 by 1 அடுத்தடுத்தது ஒன்றுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக நியூட்ரான் அக்சஸ் பண்ணுங்கள். கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.